சிம்பிளா, ஈஸியா அரேபியன் பிரெட் புடிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாம். அப்படியே நல்லா பஞ்சு போல இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது குடுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில வச்சிருந்தா 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவர் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னர்ன்னு கூட நீங்க சொல்லலாம். டெசர்ட்டுக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நல்ல மில்க் பிரெட் எடுத்துட்டு, அதனுடைய எட்ஜஸ வந்து ரிமூவ் பண்ணிறலாம். இந்த ப்ரவுன் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரெட் கிரம்ஸா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டா. ஸோ ரிமைனிங் அந்த பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கப் பால் ஊத்துறோம். இதே போதுமானது. அதாவது 250 ml பால். இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இருக்கக்கூடாது. இது வந்து பால் ஊத்தி கூட நீங்க மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்ல பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏத்த மாரி நீங்க சுகர் போட்டுக்கலாம். இல்ல ப்ரவுன் சுகர் கூட நீங்க ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் அந்த மிக்சர ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லா திக்காகும் அவ்வளோதான். இது வந்து ரொம்ப புடிங் மாதிரியெல்லாம் போகக்கூடாது. அதாவது திக்கா கஸ்டர்ட் அந்த மாரியெல்லாம் போகக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு தின்னா தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரதுக்கு ஒரு 2, 3 நிமிஷம் ஆகும் அவ்வளோதான். ஸோ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இது வந்து மேலே டாப்பிங்க்கு வந்து நம்ம பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும். நீங்க விப்பிங் க்ரீம் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க் அது ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஃப்ராஸ்டிங் ரொம்ப திக்கா இருக்கணும்னு அவசியமே இல்ல எதுவுமே. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணா மட்டும் தான் க்ரீமும், கண்டென்ஸ்டு மில்க்கும் மிக்ஸ் ஆகும். இப்போ இத வந்து லேயர் பண்ண வேண்டியது தான். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ரெஷ் க்ரீமோட மிக்சர போட்டுட்டு, இதுக்கு மேல நம்ம அந்த பிரெட்ட வைப்போம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சோக் ஆயிடும். இதுக்கு மேல இந்த கஸ்டர்ட் மில்க். ஸோ இதையும் ஊத்திட்டு, இதுக்கு மேல பிரெட்ட லேயர் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு நெறைய நட்ஸ் வேணுனா, இடையில வந்து நட்ஸ் போட்டுக்கலாம், ஜாம் வச்சுக்கலாம். கொக்கோ பவுடர் ஃப்ளேவர் கூட நீங்க பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோஸ் எசன்ஸ் ஆர் ரோஸ் சிரப் இருந்ததுன்னா, அத கூட கொஞ்சம் பால் ஊத்தினீங்க அப்படின்னா, இது வந்து ரோஸ் மில்க் மாதிரி ஆகும். ரோஸ் புடிங் மாதிரி ஆகும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லேயரா போட்டுட்டு, உங்கள்ட்ட எவ்வளோ பிரெட் இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபைனலா அந்த க்ரீம் மிக்சரையும் ஊத்திடலாம். ஊத்திட்டு மேல வந்து நட்ஸும், ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸும் வந்து நான் தூவுறேன். நட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிஸ்தா, பாதாம், நீங்க முந்திரி கூட போட்டுக்கலாம். நல்லா ஸ்லைஸ் பண்ணி. இதுக்கப்புறம் திராட்சையும் போடலாம். பட் இது 2 மட்டும் தான் பேசிக்கா போடுறது. அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ், பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ். ஆர்கானிக்கா இருந்தா நீங்க அத கூட மேல தூவிக்கலாம். நான் வந்து ட்ரை பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால நான் போட்டிருக்கேன். இப்ப இத மூடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வைக்க போறோம். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இல்ல அப்படின்னா ஃப்ரீசர்ல 1 மணி நேரம் வச்சுட்டு கூட எடுத்துட்டு இம்மீடியட்டா சர்வ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் பிரெட் இருந்ததுன்னா இந்த ரெசிபி ஈஸியா ரெடி ஆயிடும். நீங்க உங்கள்ட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லன்னா கூட ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. கஸ்டர்ட் மிக்சரும், க்ரீம் இருந்தாவே ரெடி ஆயிடும். சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. 15 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை 18 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்க.